Nautical. குழந்தைகளே, சுப்ரதாவின் கதையை கேட்பதற்கு முன் ஒரு கொலு, அதற்கான ஒரு பாட்டு, அதை கேட்டுவிட்டு கதையை கேட்கலாமா? ரைட். ಚರಿಗೆ ಪದ್ಮನಾಭ ಅಷ್ಟಾಕ್ಷರ ಪೊರುಳೇ ಶ್ರೀಹರಿಗೆ ಒಡಿಬಾರು ಶ್ರೀಕೃಷ್ಣ ಕೃಪಯಾಲೋಚರಿಗೆ ಪದ್ಮನಾಭ ಅಷ್ಟಾಕ್ಷರ ಪೊರುಳೇ ಶ್ರೀಹರಿಗೆ ಒಡಿಬಾರು முத்து சுட்டி அசைய முகம் வேத்த மொழி சுழல முத்து சுட்டி அசைய முகம் வேத்த மொழி சுழல சித்தானை குட்டி போல் சித்தானை குட்டி போல் இரவே ஒளிவாரும் கட்ட கயலிலேயே உன்னை அடிக்க மனம் வல்லையே கட்ட கயலிலேயே உன்னை அடிக்க மனம் வல்லையே கட்டின உடலோடு கட்டின உடலோடு கண்ணே ஓடிவாரும் தங்கமே இந்திர நிலமே திங்களுடைய எங்கள் செல்வமே தங்கமே இந்திர நிலமே திங்களுடைய எங்கள் செல்வமே மங்களாதிருமூர்த்தியே கிருஷ்ண மங்களாதிருமூர்த்தியே கிருஷ்ண மாதவா ஓடிவாரும் ஸ்ரீ கிருஷ்ண கிருபயாலோகச்சரிக்கே பத்மநாபா அஷ்டாட்சர பொருளே ஸ்ரீ ஹரியே ஓடிவாரும். ஹாய் குழந்தைகளே, வணக்கம். சுப்ரதாவின் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நவராத்திரிக்காக கதைகள்லாம் டெய்லி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? சரி, இப்போ ஆக்சுவலாக நீங்கள் என்ன தெரியுமா, சரஸ்வதி தேவியினுடைய நாள் அதாவது மொத்தம் 9 நாள்னு சொல்கிறோம். அதில் முதல் 3 நாள் துர்கா, அடுத்த 3 நாள் லக்ஷ்மி, அடுத்த 3 நாள் சரஸ்வதி. அப்படியே கணக்கு வச்சிருக்காங்க இல்லையா? துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி. சரி, இப்போ முதல் கடைசி 3 நாட்கள் தான் சரஸ்வதி வரப்போகிறது. நான் என்னுடைய கதைக்கு இது ஒரு ராஜா ராணி கதை. எப்பொழுதுமே நான் கொஞ்சம் சேஃபராக பாதுகாப்பாக குதிரை ஓட்டுறோம். ஏன்னா குதிரை திடீர்னு உதச்சி விடும், எவனாவது பேரை சொல்லி அவன் என்னை உதப்பான். அதுக்காக குதிரையில் பழைய காலத்துக்கு போயிடுவேன். அது போனால் தான் நமக்கு சேஃப்டி. எனக்கு என் கதையில் இந்த ட்ரிப் இன்னைக்கு வரக்கூடியது ஒரு இளவரசி கதைக்கு வருவாங்க. அது என்ன கதைன்னு பார்க்கலாமா? நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், சம்ஸ்கிருதத்தினுடைய பொன்மொழிகள் அல்லது நன்மொழிகள், ரெண்டுமே தனித்தனிதான். பொன்மொழி, நன்மொழி. பொன்மொழிக்கு என்ன சொல்றது? சூக்தயக. சரி, நன்மொழிக்கு என்ன சொல்றது? சுபாஷிதானி. நல்லா கேட்டுக்க குழந்தைகளே, சம்ஸ்கிருதத்தில் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த எழுத்துன்னு சொல்லுவோம். தமிழில் எழுத்துன்னு சொல்றோம் இல்லையா, அது சம்ஸ்கிருதத்தில் அக்ஷரம். சொல்லுங்க, அக்ஷரம். இப்போ தமிழில் தமிழ் அப்படியே தேனா ஒரு தாதான் இருக்கு இல்லையா, அப்படியே கடலை மிட்டாய்னா ஒரு கேதான் இருக்கு இல்லையா. ஆனால் சம்ஸ்கிருதத்தில் 4 கே இருக்கிறது. 4 கேன சொல்லக்கூடிய சப்தத்தை வச்சு க க க க அவர் ச ச ஜ ஜ. புரிஞ்சா உங்களுக்கு? த த த த. அதாவது அந்த துவனி எப்படி வரணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் கூட ரூல்ஸ் இருக்காது. அதை நம்ம அந்த அளவுக்கு புரிஞ்சுட்டு ஞானத்தோட ஃபாலோ பண்ணுறது கிடையாதுங்கிறது ஒரு வருத்தத்தக்க விஷயம் தான். அது ஏன்னா நமக்கு மொழி ஞானம் அந்த அளவுக்கு ஏற்படவில்லை. ரெண்டாவது, நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கோம். நானே இப்போ தான் அடிச்சுவடின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை இப்போ தான் கற்றுட்டு இருக்கேன்.
நான் பெற்ற இன்பத்தை நீங்களும் பெற வேண்டும் என்பதற்காகவே நான் இந்த சம்ஸ்கிருதத்துடைய பொன்மொழிகளை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். கதை மூலமா சொல்றேன். வெறுமனை சொன்னா உங்களுக்கு இஷ்டம் இருக்காது. ஆகையினால கொஞ்சம் ஸ்வீட் கோட் பண்ணி நீதி கதைங்கிற வடிவத்தில் தமிழையும் வளர்க்க வேண்டும். அதே சமயத்தில் சம்ஸ்கிருதத்தில் உள்ள பொன்மொழிகளை உங்களுக்கு தெரிவிக்க வேண்டும். நன்மொழிகளையும் கூற வேண்டும். ஏன்னா பல மொழிகள் இருக்கு. எல்லா மொழிகளையும் எவ்வளவோ அரிய பொக்கிஷங்கள்லாம் இருக்கு. நிறைய தோண்டி பார்த்தா தமிழ்ல அவ்வளோ பொக்கிஷங்கள் இருக்கு. ஆனால் யாருமே இப்ப தமிழை படிக்கவே மாட்டேங்கிறது வருந்தத்தக்க விஷயம். இப்ப இருக்கிற குழந்தைகளுக்கு தமிழ் பேச தெரியவில்லை, தமிழை படிக்க தெரியவில்லை. ஏன்னா இங்கிலீஷ் மோகம், ஆங்கில மோகத்தினால் ஆங்கில மீடியம் படிக்கிற குழந்தைகளுக்கு சுத்தமா தமிழே தெரியவில்லை. அதுக்கு காரணம் ஜீவனம் என்கிற வயிற்று பிழைப்பு, வேலை வாய்ப்பு. அதனால எதுக்கு முக்கியத்துவம்னாக்க ஆங்கிலத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்ததால நமது மொழியே பேச்சு வாக்கில் தான் இருக்க ஒழிய யாருக்கும் அந்த அளவுக்கு எழுத தெரியும்ல. ஒரு இலக்கியவாதி படிப்பை அவங்களுக்கு படிக்க தெரியுமா அப்படிங்கிறது சந்தேகம்தான். அந்த அளவுக்கு இப்ப இந்த காலத்து குழந்தைகளுடைய சூழ்நிலை அப்படி அமைந்து விட்டது என்பது மிகவும் வருந்தத்துக்கு உரியது. அதனால தான் நான் யூடியூப் மூலமா குழந்தைகளுக்கு நீதி கதைகள், இந்த நீதி கதைகள்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைகளே இப்ப இருக்கிற மாதிரி பாம்பு போறது, ராக்கெட் அடிக்கிறது, கார் வயிறு போறது, துப்பாக்கியால சுடலாம் அப்படிங்கிற மாடர்ன் கதைகளை நான் சொல்லுவது இல்லை. அந்த அளவுக்கு எனக்கு தெரியாதுங்கிற ஒரு காரணம் வேற. நான் சொல்லுவது ஆதி காலத்து கன்சர்வேட்டிவ் ஸ்டோரிஸ். அந்த கன்சர்வேட்டிவ் ஸ்டோரிஸ் ஏன் சொல்றேன்னால், அதை சொன்னாலாவது உங்களுக்கு அந்த பழைய நடைமுறை, பழைய தமிழருடைய வாசனைகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை சொல்லிட்டு இருக்கேன். ஓகேயா? இப்ப இந்த கதையை ஆரம்பிக்க போறோம் இல்லையா? இந்த கதை நவராத்திரிக்காக நான் சொல்லக்கூடிய கதை. இது கலைமகள் சம்பந்தப்பட்ட சரஸ்வதி தேவியை துதிக்கின்ற 3ஆம் நாள் சொன்ன அந்த கடைசி 3 நாட்கள்ல சரஸ்வதி தேவியை துதிக்கக்கூடிய நாட்கள்ல வந்துட்டு இருக்கோம் இப்ப கதைக்கு. ஆகினால் சரஸ்வதி தேவியை பிரார்த்தனை செய்வோம். பிரார்த்தனை செய்துவிட்டு நமது கதையை தொடங்குவோம். ஓகேயா? வெள்ளை தாமரை பூவில் இருப்பால், வீணை செய்யும் ஒளியில் இருப்பார், கொள்ளை இன்பம் குலவு கவிதை கூறுபாவலர் உள்ளத்தில் இருப்பார், உள்ளதாம் பொருள் தேடி உணர்ந்தே ஓதும் வேதத்தில் உள்ளென்று ஒளிர்வாள். எவ்வளவு அழகா பாரதியார் பாடுகிற தெரியுமா? இந்த சரஸ்வதி தேவியை பிரார்த்தித்துக் கொண்டு எனது கதையை தொடங்குகிறேன். குழந்தைகளே, தமிழையும் கற்றுக்கொள்ளுங்கள். அதே சமயத்தில் நான் சொல்லுகின்ற நீதி கதையோடு சம்ஸ்கிருத நன்மொழி அல்லது பழமொழி இரண்டையும் பொன்மொழி கற்றுக்கொள்ளுங்கள். தவறு கிடையாது. ஓகே? பானிபூரி சாப்பிட்றீங்க இல்லையா, பேல்பூரி சாப்பிட்றீங்க இல்லையா, அது வடநாட்டு சமாச்சாரம் தானே, தப்பு கிடையாது. நல்ல விஷயங்கள் பிடிச்சா தப்பு கிடையாது, இதையும் ஏற்றுக்கொள்ளலாம். ஓகே? மங்கள நாடு அப்படின்னு ஒரு நாடு இருந்தது. மங்களமா ஆரம்பிப்புமே. ஓகேயா? இளவரசிக்கு என்ன பேர் வைக்கலாம்? எனக்கு பிடிச்ச பேர் என்ன தெரியுமா? நிறைய கதையில நான் அதை சொல்லியிருப்பேன். எனக்கு மிகவும் பிடித்த பெயர் வித்யா. வித்யா தான் ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு சரஸ்வதிக்கான நாள்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்ப நான் வித்யான்னு வைக்கான்னு பார்த்தேன். ஆனால் அதுல என்ன ஒரு பிரச்சனைனா, தமிழையும் மிக்ஸ் பண்றோம். நான் சம்ஸ்கிருத ஒரு சுபாஷிதானியை சொல்ல போறேன். தூய தமிழ் இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக பேரை இப்ப மாத்துறேன். என்ன சொல்ல போறேன் தெரியுமா? மதி அழகி. வித்யாவும் மதி அழகி தான். வித்யா அழகி, மதி அழகி. இவளும் பேரும் மதி அழகி. ஓகே? அவ்வளவு புத்திசாலி. மன்னன் ஆணவம் நிறைந்தவன். மன்னன் ஆணவம் நிறைந்தவன். மன்னனுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப படிப்பு அறிவு கிடையாது. ஆனால் பரம்பரையா மன்னன் 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 வரான் இல்லையா, வாரிசு வகையில வராங்க இல்லையா, அந்த வகையில மன்னனான ஆனாலும் கூட அப்பா குருகுலத்துல படிக்கிறதுக்காக அனுப்பிச்சாலும் கூட இவனுக்கு அந்த அளவுக்கு ஏறவில்லை. அதனால ஞானம் இல்லை. சரி, ஆனால் மகள் இருக்கா இல்லையா, யாரு? மதி அழகி. அவ இருக்கா இல்லையா, புத்திசாலி, சம புத்திசாலி. அவளை மாதிரி புத்திசாலித்தனம் யாருக்கும் கிடையாது. அந்த அளவுக்கு திறம்பட ஒரு நாட்டையே நிர்வாகம் செய்யக்கூடிய அளவுக்கு புத்திசாலி அவள். வாழ்க்கையினுடைய நெறிகளை முழுவதுமாக அறிந்தவள். சரி, இல்ல என்ன நான் சொல்ல வந்திருக்கேன், அந்த ஊர்ல ஒரு பெரிய பணக்காரன், கோடீஸ்வரனா கோடீஸ்வரன். அவன் விற்காத பொருளே கிடையாது. சாதாரணமா விற்கிற மாதிரி அரிசி பருப்பு விற்கிற மாதிரி அவன் என்ன பண்ணுவோம் தெரியுமா, நவரத்தனங்களையும் விற்பார். அப்படி படிப்படியா நவரத்தனங்களை வச்சிருப்பாரு. முத்துப்படி, அதே மாதிரி மாணிக்கம் ஒரு படி, வைரம் ஒரு படி, வைடூரியம் ஒரு படி,
அப்படின்னு படிப்படியாக வச்சிருப்பாரு வீட்டுக்குள்ள. அந்த அளவுக்கு கோடீஸ்வரன். அவருக்கு ஒரே மகன், செல்ல மகன். அவன் பேர் என்ன தெரியுமா? என்ன பேர் வச்சுக்கலாம் நீங்களே சொல்லுங்களேன். என்ன அழகான பேரா சொல்லுங்களேன். முத்து. ஏன்னா அவர் நவக இது இந்த வியாபாரம் பண்றவர் தானே, இல்லை நவரத்ன வியாபாரம் பண்றது தானே. ஒன்று முத்துன்னு வச்சுங்க, இல்லை ரத்தனம்னு வச்சுக்கலாமா? முத்துவை வச்சுங்களேன். சரி, முத்து. அந்த முத்து இருக்கானே, ஆள் அப்படியே பளிச்சு வெள்ளை வெளியே அழகா இருப்பான். அவ்வளோ அழகா இருப்பான், அசைச்சிக்க ஆள் முடியாது. அவ்வளோ ஆள் அழகன்னா முத்து தான் ஆள் அழகன். சரி, இதில் என்ன விஷயம்? அவர் வியாபாரத்தில் மிகப்பெரிய ஆளு. அதாவது அடிமட்டத்தில் இருக்கிறவனும் வாங்கக்கூடிய அளவுக்கும் வியாபாரம் பண்ணுவார். என்ன வியாபாரம் பண்ணுவார்? மளிகை சாமான் கூட வியாபாரம் பண்ணுவார். மிகப்பெரிய கடை வைத்திருந்தார். அதாவது நவரத்னங்களையும் வியாபாரம் செய்யக்கூடியவர், நவதானியங்களையும் வியாபாரம் செய்யக்கூடியவர். புரிஞ்சா உங்களுக்கு? ஆக கடையில எப்பொழுதுமே சாதாரண மனிதனிலிருந்து கோடீஸ்வரர் வரையும் கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். குதிரையில் வருவாங்க. யாருன்னு பார்த்தாக்க பக்கத்து நாட்டிலேருந்து வருவாங்க. எதுக்காக? நகைகளை கொள்முதல் பண்றதுக்காக வருவாங்க. இவர் தான் பணக்கார கோடீஸ்வரன் இல்லையா? இவர்கிட்ட வாங்கினாக்க எல்லாருக்கும் பிடிக்கும். அதாவது அவ்வளவு நகைகளை வச்சிருப்பார். வித்தியாசமா மற்றவன்ட்டுல இல்லாததெல்லாம் இவர்கிட்ட இருக்கும். அதுக்காகவே வருவாங்க. அப்படின்னா எவ்வளவு பணக்காரர். மன்னருக்கு அடுத்த பணக்காரர் என்றால் அது இந்த செல்வந்தர் தான். நவரத்தின செல்வந்தர் பேர் வச்சுக்கலாமா? நவரத்தின செல்வந்தர். சரி, ரைட்டு. இப்ப இதுல என்ன விசேஷம்? அதே ஊர்லயே ஒரு பெட்டிக்கடை வைத்திருந்தான். அவன் பேரு பெட்டிக்கடை கோவாலு. பெட்டிக்கடை கோவாலு. இதுக்கடா சொல்றாரு பாக்குறீங்களா? சும்மா ஜோக்குக்கு தான் சொல்றேன். அந்த பெட்டிக்கடை கோவாலுக்கு ஒரு மகன் இருந்தான். அவருக்கு என்ன பேர் வச்சுக்கலாம்? ரத்தினம் வச்சுக்கலாமா? அவன் பேரு ரத்தினம். சரி, என்ன வித்தியாசம்? அந்த ரத்தினம் இருக்கான அப்பா படும் பாடை முழுக்க முழுக்க அறிந்தவன். என்ன காரணம்னா, பெட்டிக்கடை அப்பா வச்சிருக்காரு. அப்பா வச்சிருக்கிற பெட்டிக்கடையில் சாதாரண கொஞ்சம் கொஞ்சம் சாமான், சின்ன சின்ன சாமான் தான் வைக்க முடியும். நிறைய அந்த நவரத்தின விற்கிற செல்வந்தர் வீடு மாதிரி பெருசா நிறைய மூட்டை மூட்டையா வச்சுக்க முடியாது. இவர் சாதாரண ஒரு வாழைப்பழம், அது மாதிரி என்ன சில பழங்கள் கிடைக்கிறதோ அந்த பழங்கள், சில காய்கறிகள், அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மளிகை சாமான்கள், அது மாதிரி சின்ன ஐட்டமாக தான் வச்சிருப்பார். ஏன்னா அவருக்கு வருமானம் கம்மி. ரெண்டாவது, அவர் சற்று உடல் நலம் இல்லாதவர். அவருக்கு இந்த ஆஸ்துமான்னு சொல்லக்கூடிய வீசிங் அப்படி இழுக்கும். அதனால உழைக்க முடியாது. உழைக்க முடியாத காரணத்தினால உட்கார்ந்த இடத்தையே ஏதாவது வியாபாரம் பண்ணணும் இல்லையா? அந்த காலத்துல ஆண்கள் தான் வந்து உழைச்சி சம்பாதிப்பாங்க, பெண்கள் வந்து வீட்டு வேலையை பார்ப்பாங்க. இந்த காலத்துல தான் பெண்களும் வீட்டு வேலையும் செய்கிறார்கள், அதே சமயத்துல வெளியிலையும் வேலை செய்கிறார்கள். ஆண்கள் அதை செய்யறது கிடையாது, ஏமாத்தி போடுறான். அது ஓகே, அது நான் பேசல. எதுக்கு? அந்த காலத்துல அப்படி இருந்தது. அப்ப அந்த பெட்டிக்கடை கோவிந்தன் என்ன பண்ணா, ஒரு பெட்டிக்கடை வச்சார். வச்சு தேங்காய் உடைச்சு தேங்காய் சில்லு போட்டு விற்கிறது, பொட்டுக்கடலை விற்கிறது, இந்த மாதிரி சாதாரண ஐட்டங்களை விற்று அன்னன்னைக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்துல கொஞ்சம் கொஞ்சம் என்ன வருதோ அது லாபத்தை வச்சு ஒரு கஞ்சியாவது கொடுக்கறது. ரத்தனம் ஒரு டம்ளர் கஞ்சி சாப்பிடுவோம், காலையில் ஒரு டம்ளர் கஞ்சி, மத்தியானம் கொஞ்சோண்டு சாதம், மோர் சாதம், ஒரு பச்சை மிளகா அல்லது ஒரு வெங்காயம், ராத்திரிக்கு ஏதாவது ஒரு உப்புமா கொஞ்சோண்டு, அதுதான் அவங்க சாப்பாடே. அவர் கோவிந்தன் இந்த கோவிந்தன் கோவாலூருடைய மகன் ரத்தினம், அவங்க மனைவி, 3 பேரும் குடிசை வீடு. சரியா போச்சா? ஆனால் இதுல என்ன ஒரு ஆச்சரியம் தெரியுமா? அந்த நவரத்தின செல்வந்தர் இருக்கார் இல்லையா, வியாபாரி இருக்கார் இல்லையா, அவர் மகனுக்கு இங்கே சூன்யம். இந்த இடத்துல கிடையாது. என்ன? அறிவு கிடையாது, படிப்பு கிடையாது. ஏன்னால் அவனுக்கு வந்து கையில் அவ்வளவு செல்வம் இருந்த காரணத்தினால அவன் படிச்சுதான் குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அவனுடைய பணத்தை வச்சிருந்து 100 தலைமுறை சாப்பிடக்கூடிய அளவுக்கு அவ்வளவு செல்வம் இருந்தது. அதனால அப்பா என்ன பண்ணார்? வியாபாரத்தை கவனிச்சா போதும், நம்ம பையனுக்கு படிப்பு எதுக்கு, வியாபாரத்துக்கான உக்தி தெரிஞ்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உத்தியையே கற்றுக் கொடுத்தார். படிப்பையே கற்றுக் கொடுக்கல அவர். படிப்பு இருந்தால்தானே உலகத்துல பல விஷயங்கள் தெரிய வரும் இல்லையா? ஆனா இவனுக்கு என்ன தெரியும்? முத்து என்ன விலை, முத்து எங்க கிடைக்கிறது, முத்து எந்த கடல்ல கிடைச்சாக்க சீப்பா கிடைக்கும். சரி, நவரத்தினம் வாங்கணும்னாக்க எந்த இடத்துல போய் வாங்கணும், கொள்முதல் பண்ணணும், மாணிக்கத்துக்கு எங்க போகணும், மரகதம் எங்க கிடைக்கும், இப்படி பவளப்பாறை எங்க இருக்கு, இதெல்லாம் தான் தெரிஞ்சுட்டான ஒழிய மற்றபடி அவனுக்கு வாழ்வியல் அன்றாட நிலவரம் தெரியாது. புரிஞ்சா உங்களுக்கு? யாராவது பக்கத்துக்கு ஒரு சொந்தக்காரனை வச்சு அன்னன்னைக்கு இது அரிசி பருப்பு இதெல்லாம் வாங்கறதுலாம் மூட்டை மூட்டையாக வாங்கி வச்சு அவர் வியாபாரம் பண்ண வச்சிருவாரு.
இவர் வந்து கல்லால் உட்காந்து வியாபாரத்தை பார்த்துட்டு இருப்பாரு. அதுவும் பெரிய பெரிய கோடீஸ்வரர்லாம் வெளிநாட்டிலேருந்து வருவாங்க இல்லையா, அவரை பார்க்கறதுக்காக பெரிய பங்களா இருக்கு இவருக்கு. அந்த பங்களாக்குள்ள போயிடுவாரு. பையன் வந்து கல்லால் உட்காந்துருமா அப்படியே உட்காந்து பந்தா உட்காந்து வரக்கூடிய படங்கள்லாம் எண்ணி போட்டு உட்காந்துருப்பான். அதான் வேலை. மற்றவங்களாம் படத்தை எண்ணி கொடுப்பாங்க, வேலை பார்க்குறவங்களாம் வாங்கி போடுவோம் கல்லால். அதுதான் அவனுக்கு வேலை. புரிஞ்சுதா? ஆனால் பெட்டிக்கடை கோவாலு மகன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து ரத்னம் ரொம்ப படிப்பில் ஆர்வம் மிகுந்தவன். என்ன காரணம்னா, வீட்டில் அப்பா படும் பாடு, தந்தை படும் கஷ்டம், தந்தையினால் தாயாருக்கு ஏற்பட்டும் கஷ்டம், 2 பேரும் படுற கஷ்டத்தை பார்த்து மகன் என்கிற முறையில் அவன் படும் மனவேதனை எல்லாத்தையும் பார்த்தா இதுக்கு ஒரு விடிவு வேணும் இல்லையா? என்ன விடிவு? விடிவுனா விடியல். என்ன விடியல்? அதாவது அவனுக்கு இப்ப அந்த வயசுல ஒரு புதுசா கடையை வச்சோ அல்லது பணத்தை யார்ட்டையாவது வாங்கி பெரிய லெவலில் பிசினஸ் பண்ணியோ முன்னேற முடியாது. ஏன்னா இந்த நவரத்ன செல்வந்தர் இருக்கார் இல்லையா, அவரை மீறி இவனால எதுவும் செய்ய முடியாது. இந்த பெட்டிக்கடையை எந்த அளவுக்கு கொண்டு போக முடியும்? கொண்டு போக முடியாது. அப்ப அவனை எது காப்பாற்றும்? அப்ப அவன் புரிஞ்சுதான், நம்மளை காப்பாற்றக்கூடியது கல்வி மட்டுமே. புரிஞ்சுதா? ஆகியனால அவன் என்ன பண்ணான் தெரியுமா? கல்வியை ஒழுங்காக கற்றான். குழந்தைகளே, நீங்களும் ஒழுங்காக கல்வி கற்க வேண்டும். இந்த பாயிண்ட புரிஞ்சுங்களா? தினமும் கரெக்டா படிச்சிருவோம். அப்புறம் லைட்டு வீட்டில் கிடையாது, வெறும் கிளாஸ் லைட், அதாவது கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு வச்சு விளக்கேற்றி வச்சிருப்பாங்க, அதில் தான் படிப்போம். ஆனால் விசுவாசமாக படிப்பான், புரிந்து கொண்டு படிப்பான், அறிந்து கொண்டு படிப்பான். தன் வாழ்க்கையை தான் எப்படி வாழ்கிறோம் என்பதை அன்றன்றுக்கு கண்ணீர் சிந்தி கொண்டு படிப்பான். என்ன? ஒரு கஞ்சி தான், மத்தியானம் கொஞ்சோண்டு சாதம், ஒரு வெங்காயம் அல்லது ஒரு பச்சை மிளகாய், அதுவும் இருந்தால்தான். இல்லைன்னா அதுவும் கிடையாது, வெறும் மோர் சாதம் தான். நைட்டுக்கு கொஞ்சோண்டு உப்புமா, எவ்வளோ என்ன உப்புமா இருக்கோ கொஞ்சோண்டு அவ்வளோதான் கிடைக்கும், அதுக்கு மேலே கிடைக்காது. அரை வயது தான், வேற வழி கிடையாது. கடையில் வியாபாரம் ஆகலைன்னா அதுவும் கிடையாது, தண்ணியை குடிச்சு படுத்துக்க வேண்டியதான். அப்படின்னா அவன் நினச்சி பார்த்தான், அப்பா எப்படியா இருந்தார், அப்பாவுக்கு உடல்நலம் சரியில்லாம வீசிங் வந்து அப்பா மூச்சு திணறல் ஏற்பட்டு எவ்வளவு அவதிப்படுறார். அப்படி இருந்தாலும் அப்பா கடையில் உட்கார்ந்து நைட்டு 10 வரலையும் வியாபாரம் பண்றார், சின்னூண்டு லைட் வச்சு வியாபாரம் பண்றார். ஏன்னா 5 காசு வந்தா ஒரு குடும்பத்துக்கு ஆகுமே அப்படி கஷ்டப்படுறார். அப்பாவை நாம் வருத்தக்கூடாது, அப்பாவுக்கு மகனாக இருந்து உதவி செய்ய வேண்டும். அதுதான் ஒரு நல்ல மகனுக்கு அடையாளம். குழந்தைகளே, நீங்களும் உங்கள் தந்தையை போற்ற வேண்டும், காப்பாற்ற வேண்டும். இந்த பாயிண்ட் புரிஞ்சா உங்களுக்கு? ரைட், சரி அப்படின்னு அவன் மனசுல நினைச்சான். அதனுடைய விளைவு, வாழ்க்கையில் அவன் பட்ட கஷ்டங்கள், அம்மா படக்கூடிய துயரம், அப்பா வீசிங் இருமலோட உட்கார்ந்து கடையில் உட்கார்ந்து படக்கூடிய பாடு எல்லாத்தையும் பார்த்தான். வாழ்க்கை என்ன அப்படின்னு புரிஞ்சுட்டான். படிக்க ஆரம்பிச்சான். படிப்பு படிப்பு, கல்வி கல்வி. அப்பாவுக்கு சந்தோஷம், நான் படிக்கல, பையன் படிக்கிறானா, படிக்கட்டும், என்னுடைய கஞ்சியை அவனுக்கு கொடுக்குறேன், படிக்கட்டும். அம்மா சொல்லுவாங்க, மத்தியானம் நான் சாப்பிட்ற சோத்தை அவனுக்கு கொடுக்குறேன், பையன் படிக்கட்டும். இந்த மாதிரி தாய் தந்தைகளை தவிர வேற யாராலும் இருக்க முடியாது. குழந்தைகளே, பெற்ற தாயையும் தந்தையும் போற்றுங்கள். இந்த பாயிண்ட் புரிஞ்சா உங்களுக்கு? சரி. இப்ப எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இப்படி படிச்சு அவனுக்கு கிட்டத்தட்ட 20-22 வயசு முடிந்து விட்டது. அந்த நவரத்ன செல்வந்தர் மகன் கொடிகட்டி பறக்கிறான், பெரிய கோடீஸ்வரன் மகன்கிற முறையில தினமும் காலம்பர குதிரை வண்டியில போவாரு, ஜாம்னு சேலட் வண்டியில போயிட்டு ரவுண்ட் அடிச்சு வருவாரு, ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட சுத்தி வருவாரு, ஜாலியா வருவாரு, என்ஜாய் பண்ணுவாரு, வாழ்க்கையை ஹாப்பியா இருப்பாரு. அப்புறம் கடையில் உட்காந்துப்பாரு, நினைச்சா தீனி சாப்பிடுவாரு, என்ன வேணுமோ வெள்ளி தமிழ்லயும் தங்க தட்டிலே தான் சாப்பாடு. அவருக்கு மிகப்பெரிய கோடீஸ்வரன் அழகன். இவன் வேலைக்கு போகணும், படிச்சு கல்வி அறிவு கிடைச்சி விட்டவனுக்கு முழுக்க முழுக்க கல்வி கற்றுவிட்டான். அப்புறம் ஆசிரியர் வந்து கணபதி, ஆசிரியர் பேர் கணபதி அப்படின்னு பேரு. அந்த கணபதி வந்து ரொம்ப தங்கமானவர், ரொம்ப ரொம்ப தங்கமானவர், நோ சான்ஸ். ஏன்னால் அந்த மாதிரி ஒரு நல்ல ஆசிரியரை பார்ப்பது மிகவும் அரிது. அதாவது கிரியா ஊக்கின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒருத்தர் வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கும் ஒருவர் உறுதுணையாகவும் ஊன்றுகோலாகவும் இருக்கணும்னால் அந்த கணபதி தான் ஊன்றுகோலாக இருந்தார். என்ன காரணம்னா, அவர் சொல்லுவார், இவனுக்கு கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டாலும், ரத்தனம் தொய்வு வரப்படாதுப்பா, என்னைக்குமே முயற்சி தான் பலன் தரும், கடின உழைப்பு தான் பலன் தரும். உனக்கு எதுல சந்தேகம் இருக்கு? நீதி நூல்ல சந்தேகம் இருக்கா? தர்ம சாஸ்திரத்துல சந்தேகம் இருக்கா? அறிவு சார்ந்த விஷயங்கள சந்தேகம் ஏற்படுறதா? அல்லது கணிதத்துல சந்தேகம் ஏற்படுறதா? எதா இருந்தாலும் என்ன கேளு, நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கணபதி. அப்படின்னாக்க அவர் கணபதி ஒரு உத்தம மகான்.
அந்த கணபதி போன்ற ஆசிரியர்கள் இந்த நாட்டில் இருக்க வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன். அப்படின்றதால தான் மாணவர்கள்லாம் நல்லபடியாக இருக்க முடியும். அதனால ரத்தனத்துக்கு வந்து ஆசிரியர் ஐயா மேலே அவ்வளோ மரியாதை. அவர் ஆசிரியர் சொன்னார், உங்கள் அப்பா வந்து கோவாவில் ரொம்ப சிரமப்பட்டிருக்காருப்பா, நீ படித்து முடிச்சிட்ட, உனக்கு ஏதாவது வேலைக்கு முயற்சி பண்ணணும் இல்லையா, நீ என்ன வேலை பார்க்கலாம் நினச்சிட்டு இருக்கே அப்படின்னு கேட்கறத அவன் அதான் சொல்கிறான், ஐயா எனக்கு ஒன்றும் புரியலைங்களே ஐயா, நாடில் வந்து இப்போ என்ன மாதிரி வேலை கிடைக்கும் படித்த படிப்புக்கு அப்படிங்கிறத நீ ஒன்றும் கவலைப்படாத, இங்கே வந்து குருகுலம் மாதிரி நம்ம பள்ளிக்கூடம் மாதிரி ஒன்று நடத்தலாம், அதில் மாணவர்கள் நிறையா மாணவர்களுக்கு ஏழை மாணவர்களுக்கு பாடங்களை சொல்லிக் கொடுக்கலாம், அவங்க ஏதாவது வருமானம் கொடுப்பாங்க இல்லையா, நெல்லோ எது கொடுத்தாலும் வாங்கிக்கலாம், உனக்கும் சௌரியமாக இருக்கும், உன் குடும்பத்துக்கு சௌரியமாக இருக்கும், அதே சமயத்தில் ஏழை மாணவர்களை பயிற்றுவித்த புண்ணியமும் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு கணபதி சொல்றதே அவன் சந்தோஷமாக ஏற்றுக்கிறான். ஐயா நல்ல செயலியாது நீங்கள் சொன்னீங்களே ஐயா, ஒரு ஏழை மாணவனுக்கும் கல்வி படிக்காத முட்டாளுடைய மகனுக்கும் கல்வி அறிவை கொடுத்தாக்க அதை போல புண்ணியமான காரியம் எங்க இருக்கு. இன்னைக்கு நவராத்திரியினுடைய சரஸ்வதி நிறைந்த நாள், சரஸ்வதியை பூஜிக்கக்கூடிய நாள் அப்படிங்கிறத நான் நிச்சயமா இதை நான் ஏற்று செய்யறையா அப்படிங்கிறான். ஆசிரியருக்கு ரொம்ப சந்தோஷம், அது தாங்கல, அவருக்கு கணபதிக்கு சந்தோஷம் தாங்கல. சரி, அப்ப அதே சமயத்துல அரண்மனையில ஒரு பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. என்ன பிரச்சனை தெரியுமா, நான் சொல்லுவேன் இல்லையா, பேரழகி என் மனம் கவர்ந்தவள்ள சரி பேர் வைப்பேன் தெரியுமா, வித்யான்னு பேர் வைப்பேன். அந்த வித்யான்னு பேர் வந்து நல்ல பேர், அது சரஸ்வதி கடாட்சம் நிறைந்தவள் மதி அழகி. அந்த மதி அழகி இருக்காளே, அவள் என்ன பண்ணுவானாக்க திருமணம் செஞ்சுக்கிறத பல பிரச்சனைகளை உருவாக்கிட்டான். ஏன்னா ஒரே மகள், மன்னனும் ரொம்ப கர்வம் நிறைந்தவன். என்ன காரணம்னா தன் மகள் வந்து அறிவிலையும் அழகிலையும் மிகவும் சிறந்தவள் அப்படின்தான் கர்வம் ஜாஸ்தி அவனுக்கு. அவன் என்ன பண்ணினா ரொம்ப ரொம்ப வடிகட்டி பல நாட்டு இளவரசர்களை, 100 நாடு இருந்ததுனாக்க 10 நாடு தான் கூப்பிடுவான் இளவரசர்களை. அது யார் வீரம் நிறைந்தவர்கள் பார்ப்பான், யார் பணக்காரர்கள், தன் அந்தஸ்துக்கு நிகரான மன்னன் யாரு அப்படின்னு பார்ப்பான். பார்த்து அந்த இதுக்கு கூப்பிடுவான், இதுக்கு சுயம்பரத்துக்கு. அப்படி வச்ச சுயம்பரத்துல இவன் என்ன பண்ணா, ஒத்தரை பிடிக்கல போகடா அப்படின்ட்டான். அது மன்னருக்கு சம கடுப்பு. 2வது சுயம்பரம் வச்சார். 2வது சுயம்பரம் வைக்கிறதையும் இதே பிரச்சனை வந்தது. இன்னொரு 10 ராஜாக்களை கூப்பிட்டு இளவரசர்கள், நல்ல இளவரசர்கள், பணக்கார இளவரசர்கள் கூப்பிட்டார். ஒவ்வொருத்தரும் கம்பீரமா இருப்பான், அப்படி வருவான் ஒவ்வொருத்தரும். அந்த சுயம்பரம் நடந்தது, முதல் நாளைக்கு நடந்திருக்கு. நடந்துக்கிட்டே அதுலயும் ஒரு 10 இளவரசர்கள் கலந்து கொண்டார்கள். மன்னருக்கு சந்தோஷம், நிச்சயமா அதுல ஒத்தனை இவன் செலக்ட் பண்ணுவா அப்படின்னு நினைச்சார். அரே மதி அழகி ஒருத்தன் வரான், என் பெயர் மார்த்தாண்டம் அப்படின்னு சொன்னோடனே இந்த குரலை பார்த்தோன்னே அவளுக்கு, ஓ சரி ஐயா செல்லும் அப்படின்ட்டா. அப்படின்னா செல்லும் அப்படின்ட்டா. அவ்வளவுதான், போயிட்டான். ஒரு டைம்ல அர்த்தம் வந்தான், என் பெயர் நவநீதம். நவநீதம், என்ன என்ன உமது விருப்பம் அப்படிங்கிறத, கத்தி சண்டை அப்படின்னா போயிடு போயிடு ஐயா செல்லும் செல்லும் அப்படின்ட்டா. அப்படி எதற்காக என்னை நீர் போகச் சொல்லுகிறாய் இளவரசியே, என்ன அவ்வளவு அகந்தை பிடித்தவரா நீ, இந்த நவநீதம் யார் தெரியுமா அப்படின்னு கேட்டோன்னே அவ சொல்றா, அகந்தை எனக்கல்ல உனக்கு, அதன் உன் வாயிலிருந்தே நான் கண்டுபிடித்தேன், அந்த அளவுக்கு நான் மதி நிறைந்தவள், போ அப்படின்ட்டான். ஏன்னா அவனுடைய துவனியில தான் ரொம்ப பணக்கார அரசன் அப்படிங்கிற திமிர் இருந்தது, அதை அவன் லைக் பண்ணல, போ சொல்றான். அப்ப அவன் என்ன பண்ணிட்டான், பேச முடியல, அவனு போயிட்டான். அந்த மாதிரி ஒவ்வொரு இளவரசன் வரத்தை ஒருத்தன் வந்தான், கை தட்டி வந்தான். என்ன கையில் என்ன உமக்கு அப்படி கேட்ட, கிண்டலா கேட்டா, வீரம். வீரம்னா சாதாரண வீரம் இல்ல, 100 பேரை அடிச்சு தொகைச்சு துவையில பண்ணிடுவேன். ஓ, மனித துவையில உமக்கு மிகவும் பிடித்தமான சாப்பாடோ, அதற்கு இந்த இளவரசியிடம் கொடுப்பதில்லை, போ போ அப்படின்னா செல்லும், வந்த வழியிலே செல்லும் அப்படின்ட்டா. அவனு போயிட்டான். இந்த மாதிரி யார் வந்தாலும் என்ன சொன்னாலும் அவ பிடிக்கல. மன்னனுக்கு சம கடுப்பாயிட்டான். ஏன்னா அவனுக்கு கடமை இருக்கு இல்லையா, அப்பாங்கிற முறையில் கல்யாணத்தை பண்ணல இளவரசிக்கு. அப்பதான் பார்த்தான். அப்போ ஒரு ஆலோசனை பண்ணான். அப்போ அமைச்சர் சொன்னார், அவர் கொஞ்சம் மதி நிறைந்தவர், இளவரசருடைய மதிநுட்பம் அவருக்கு தெரியும். அவர் சொன்னார், மதி அழகிக்கு விருப்பம் எதுவோ அதை நிறைவேற்றுங்கள் மன்னா, அதுதான் நாட்டுக்கும் நல்லது, அவளுக்கும் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னார், சரி அப்ப என்ன பண்ணலாம், அவளே கூப்பிட்டு கேட்கலாமே, நீங்களே கேளுங்களா அமைச்சரே, என்னை விட உங்கள்கிட்ட நல்லா பேசுவோம் அப்படின்னு மன்னர் சொல்றார். உடனே அமைச்சர் சரி சொல்லிட்டு மதி அழகியை பார்த்தார். இளவரசி, நான் அமைச்சர், வணக்கம் அப்படின்னு. ஐயா வாருங்கள், ஐயா வாருங்கள், நீங்கள் மதி நிறைந்தவர், நீங்கள் சொன்ன நானே வந்திருப்பேனே, நீங்களே என்னை பார்க்க வர வேண்டும் அப்படிங்கிறது. இல்லை இல்லை,
எனக்கு உன் மூலமாக காரியம் ஆக வேண்டியிருக்கு, அதுக்காக தான் நான் வந்தேன், சொல்லுங்க அமைச்சரையா சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை உனக்கு சுயம்பரம் எதுவுமே சரியா நடக்கலையே, ஒரு இளவரசனுமே பிடிக்கலையே, அப்படி என்ன நினச்சிட்டு இருக்க அப்படிங்கிறத அவ சொல்கிறா. ஏன் அமைச்சரே, ஒரு இளவரசிக்கு திருமணம் என்றால் மாற்று நாட்டு இளவரசன் ஒருவன் தான் மணாளனாக இருக்க வேண்டுமா அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். பொதுவாக ஒரு இளவரசன் ஒரு இளவரசி அப்படிதான் நம்ம கணக்கு வச்சுட்டு இருக்கோம். அடுத்த நாடாக இருந்ததுனாக்க நம்ம நாட்டுக்கு நாடு ஒரு கௌரவத்துக்கு சௌரியமாக இருக்கும், ஒற்றுமைக்கு சௌரியமாக இருக்கும், பாதுகாப்புக்கு அரணாக இருக்குங்கிற ஒரு காரணத்துக்காக தான் அதை மாதிரி செய்யறது அப்படின்னு அமைச்சர் உண்மை சொல்றார். அப்போ சொல்றார், ஏன் அமைச்சரே நான் ஒன்று கேட்கலாமா? கேளுக்கு, அதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு. நம்ம நாட்டிலேயே சிறந்த வீரர்கள், எனக்கு சிறந்த இளைஞர்கள், எனக்கு மனதிற்கு பிடித்தவர்கள் இருந்தால் யாராவது நான் தேர்ந்தெடுக்கிறது எனக்கு அதிகாரம் கிடையாதா? ஏன் நம்ம நாட்டில் இல்லாத ஒரு சரக்கு பக்கத்து நாட்டில் என்ன கொண்டு வரணுமா அப்படின்னு கேட்குறாப்புல. அவர் அமைச்சர் சொல்றார், நீ சொல்றது ரொம்ப சரிதான், நான் மன்னர்கிட்ட பேசுறேன், மன்னர் ஸ்டேட்டஸ் தன் கௌரவத்தை பார்க்காம இதை ஒத்துண்டாருன்னா எனக்கு சந்தோஷம், நானும் இதை அங்கீகரிக்கிறேன் அப்படின்னு சொல்றார். சந்தோஷம் அமைச்சரே, இதுக்கு நீங்க ஒத்துண்டீங்கன்னா நான் திருமணத்துக்கு சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொன்ன அமைச்சர் சந்தோஷம் தாங்கல. மன்னர்கிட்ட போய் இளவரசன் விருப்பத்தை சொல்லுகிறார். அப்ப மன்னர் அப்பா அவ ஒத்துண்டா இல்லையா, அதுவே போதும், என் மதியழகி ஒத்துண்டா இல்லையா, அதுவே எனக்கு போதும், அப்படியே நீங்க தண்டோரா போட்டு விடுங்கள் அப்படின்னா தண்டோரா போடாது, டம 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 டம. இதனால் சகல மாணவர்களுக்கும் அறிவிப்பது என்னவென்றால், நமது நாட்டு இளவரசி நமது நாட்டில் உள்ள இளைஞர்கள் ஒருவரை மணாளனாக தேர்ந்தெடுக்க ஆசைப்படுகிறார்கள். ஆகையினால் நாளை மறுநாள் நடக்க இருக்கும் அந்த சுயம்பர போட்டிக்கு தகுதியுள்ள இளைஞர்கள் வருமாறு மன்னரின் அறிவுரை, வேண்டுகோள், கட்டளை. டம 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 டம. அவ்வளவுதான். எல்லா இளைஞர்களும் என்ன பண்றான், நைஸா ஓரளவுக்கு விஷயம் தெரிஞ்சவங்கலாம் என்ன பண்ணா, நமக்கெல்லாம் கட்டுப்படி ஆகாது, நம்மளாம் கூப்பிட மாட்டாங்கன்னு தெரிஞ்சுட்டான். சில பேர் என்ன பண்ணா, இந்த நவரத்ன செல்வந்தர் இருக்கார் இல்லையா, அவர் பையனை உசி போட்டான். ஹே நீ போடா, நீ அழகண்டா, கோடீஸ்வரன்டா, உன்னை நீ ராஜாக்கு அடுத்தபடியே பணக்காரன்னு உங்க அப்பாவை நீனு தான்டா, போடா, அவ்வளவு சொத்து இருக்கிறா, மன்னரே சரின்றாரா, உன்னை அழகா பார்த்தாலே மயங்கிடுவாடா இளவரசி, போடா போடா போ போ அப்படி தள்ளி விடுறான். அப்ப அவனுக்கும் நான் இந்த நாட்டை ஆளுவதற்கும் எனக்கு அருகதை இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவ அப்பா சொல்றார், நீ போடா மகனேங்கிறார், அவனு போறேங்கிறான். சரியா போச்சு. அப்ப எல்லாரும் ஒரு 20-25 வீர வாலிபர்கள், நல்ல வாலிபர்கள், அழகும் இருக்கு, அறிவும் இருக்கு, புஜபலமும் இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்ப சுயம்பரம் மறுநாளைக்கு நடக்க போறது. எல்லாம் உட்காந்துச்சாச்சு, பெரிய மண்டபத்தை உட்காந்துச்சாச்சு. இளவரசி ஒரு பெரிய மாடக்கூடத்துல மேல சிம்மாசனத்தை ஜம்னு உட்காந்துருக்கா. அழகின்னா அழகி, அறிவுன்னா அறிவு, அதாவது மதி அழகி. ஓகே சரி. அப்ப நல்லா கேட்டுக்கப்ப, அந்த சமயத்துல ஒரு பெல் அடிக்கிறது. ஒரு வீரன், ஒரு வாலிபன் போறாங்க. இது டிடென் 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 டிடென். இளவரசி நில்லுங்கள், உங்களுக்கு மிகவும் பிடித்தமானது எது அப்படி கேட்குறான். அவன் சொல்றான், அவன் இளவரசி இல்லையாவோ, இளவரசிக்குன்னா இளவரசியுடைய மனம் கவரணும், மனசு கவரணும்னாக்க என்ன பண்ணும், பிச்சைக்காரத்தனான பதில் சொல்லக்கூடாது, அப்ப ரிச்சான பதில் சொல்லணும். தான் என்னம்னா, எனக்கு மிகவும் பிடித்தது வைரம். ஓ வைரம் அப்படி என்றால் வைரம் உங்கள் உடலில் இருக்கிறதா, வைர மாலை போட்டுக்கிறீர்களா அப்படின்னா, அது இல்லை. என்னது, பிடிக்காத ஒரு பொருளை நீங்கள் சொல்லுகிறீர்களே, எப்படி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை உங்களால் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத, நான் சாதிப்பேன், சாதிக்கலாம், சொல்லுங்க அப்படின்றான். அப்ப அவன் போடுறான். அடுத்தவன் வரான், கேட்கிறான், உங்களுக்கு வாழ்க்கையில் மிகவும் அவசியம் என்று நினைப்பது எது, வாழ்க்கைக்கு மிகவும் தேவை என்று நினைப்பது எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறான். நான் மதி அழகி இல்லையா கேட்கிறா. அவன் அப்படி பந்தாடி, ஏன்னா அவனும் பெரியவன், வீரம் வீரம். ஏன்னா நாட்டு இளவரசி, வீரம் இல்லைன்னா ஜெயிக்க முடியாது எந்த நாட்டையும். அதுக்கு இளவரசி என்ன எதிர்பார்ப்போ, ஒரு ஆண் மகனுக்கு வீரம் தேவை, நினைப்பவங்க தேவை, என்னன்றான் வீரம் வீரம் அப்படின்னா. ஓ வீரம், தினமும் வாழ்க்கையில குத்துச்சண்டை போட்டுட்டே இருப்பீங்களா எல்லா டைமும் அப்படிங்கிறத, அது எப்படி சண்டை போடுற சமயத்துல தான் சண்டை போடுவேன். அப்ப அந்த சமயத்தை போட்டா போதும்னா அதுக்கு நீங்க தான் போகணுமா, அதுக்கு பயிற்சி பெற்ற குத்துச்சண்டை வீரர்களை வச்சு
போட சொல்லலாம் அல்லவா அப்படி அதுவும் சரிதான். அப்ப சரி போயிட்டு வாங்க ஐயா, போயிட்டு வரோம் அப்படின்னா அவனு போயிட்டான். இதுதான் அடுத்தவன் வந்தான், அவன் அப்படின்னா நிறைய பார்த்தோடய அதை புரிஞ்சு விட்டு, ஓ ரொம்ப ஸ்பீடாக இருக்கேன் அப்படின்னு விட்டு, ஐயா வாழ்க்கைக்கு மிகவும் தேவையானது எது உங்களால் சொல்ல முடியுமா அப்படி கேட்குறா. ஏன் முடியாது, எனக்கு எல்லாமே தெரியுமே அப்படின்னா. என்ன தெரியும் சொல்லுங்கள், நானும் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு அடக்கமாக சொல்கிறாவா. வாழ்க்கைக்கு மிகவும் தேவையானது ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஒன்றும் இல்லாததுதான் வாழ்க்கையே, ஆனால் நாம் தான் அதை கொண்டாடுகிறோம் அப்படின்னா. ஓ, ஒன்றுமே இல்லாத ஒன்றுக்காக இந்த அளவுக்கு சுயம்பரத்துக்கு நீங்கள் வந்தீர்களா? ஒன்றுமே வேண்டாம், செல்லுங்கள் ஐயா அப்படின்னா. இவன் பெரிய புத்திசாலி நினைச்சான், அவன் தலையை கொண்டு போயிட்டான். அதுவும் போயிடுத்து. அடுத்தவன் வந்தான், இதே மாதிரி கேள்வி கேட்டா. அப்பதான் அந்த நவரத்ன செல்வந்தர் மகன் ரொம்ப கம்பீரமா எல்லாரும் உசுப்பி விட்டு, ஏய் போயிட்டாங்க அப்படியே நவரத்னம் அப்படியே பளிச்சு கண்ணை அடிக்கிறது, காதுலையும் கடுக்கிற மாதிரி போட்டுருக்கான். அது ஸ்டைல், இது வேற ஒன்றும் கிடையாது, ஸ்டைலுக்காக போட்டுருக்கான். கையில் அட்டிகை மாதிரி பிரேஸ்லெட் கையில் போட்டுருக்கான். பார்த்தாலே குழு குழு குழு, உடம்பெல்லாம் வாசனை திரவியங்கள்லாம் பயங்கரமா இருக்கு. சட்டையை பார்த்தாலே பட்டு சட்டை ஜம்முன்னு போட்டுருக்கான். அப்படியே கம்பீரமா போறான், அப்படி அழகா போறதே. வணக்கம் இளவரசியாரே, வணக்கம் வணக்கம். நான் நவரத்னம் செல்வந்தரின் ஒரே மகன், இந்த நாட்டின் பெரும் செல்வந்தன், மன்னருக்கு அடுத்தபடியாக எங்கள் அப்பாவைத்தான் மக்கள் செல்கிறார்கள், அந்த அளவுக்கு செல்வம் நிறைந்தவன் நான். நீங்கள் இந்த வாய்ப்பை கொடுத்ததற்காக எனது பாராட்டுக்கள் உங்களுக்கு. திமுறா சொல்றான். அவ சொல்றா, ஓ பெரும் செல்வந்தர், புரிகிறது புரிகிறது. உங்கள் நடை உடை பாவனை, அணிந்திருக்கும் ஆபரணங்கள் கண்டுபிடித்து விட்டேன். சரி, வாழ்க்கைக்கு மிகவும் எது தேவை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அப்படின்னா, எது எது இருந்தால் வாழ்க்கை சிறக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அப்படிங்கிற. என்ன இளவரசியாரே, ஒரு மனிதனுடைய அழகே என்ன தெரியுமா? ஆபரணம். ஆபரணம் தானே ஒரு பெண்ணுக்கு, உங்களுக்கு ஆபரணம் தானே அழகு. அந்த ஆபரணம் இல்லாவிட்டால் ஏது அழகு? அந்த ஆபரணத்தை கொடுக்கின்றது எது? நவரத்னம் செல்வந்தர். அப்படி என்றால் அந்த செல்வந்தருடைய ஆதாரம் செல்வம். செல்வம் இல்லை என்றால் எதுவுமே கிடையாது. ஆகினால் மனித வாழ்க்கைக்கு மிகவும் ஆதாரமானது, முக்கியமானது செல்வமே அப்படின்றான். ஓ, செல்வம், செல்வத்தை வைத்துக் கொண்டு எல்லாம் செய்து விடலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள், அப்படித்தானே? ஆம், எதையும் சாதிக்க முடியும், எதையும் சாதிக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்றா. எதையும் நீங்கள் சாதிப்பதாக நினைக்கலாம், ஆனால் இந்த திருமண விஷயத்தில் உங்களால் சாதிக்க முடியாது ஐயா, போயிட்டு வாருங்கள் அப்படின்னா. என்ன 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 சொல்றீர்கள் அப்படின்னா, போயிட்டு வாருங்கள் ஒரே வார்த்தை, அதுல பேச மாட்டான். அவ்வளவுதான், வீரன் கழிச்சு தள்ளுவான். ஐயோ விளையாட்டான், அவனு போயிட்டான். அப்ப மன்னருக்கு கதி கலங்கி போயிட்டான். ஏன்னா ஒத்தருமே சரியா வரல. அப்ப ஒத்த என்ன பண்ணா, புத்திசாலி, எல்லாருமே போயிட்டான் அப்படின்னா எதுனா இளவரசிக்கு பிடிக்கும் யோஜனை பண்ணி பார்த்தான். அவன் கொஞ்சம் கிரிமினல் மைண்ட் வருவான். அவன் வந்தான். மன்னர் நினைச்சார், ஐயோ இவனாவது கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி இருக்கானே, இவனையாவது ஒத்துப்பலான்னு கேட்கறதுக்காக பார்த்துட்டு இருக்காங்க. அமைச்சர் எல்லாரும் பக்கத்தில், இவன் பக்கத்தில் உட்காரக்கூடாது, தள்ளி உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. அமை தெரியாம ஒரு ரூம்ல உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வரான். வந்தானே, இளவரசியாருக்கு சிரம் தாழ்ந்த வணக்கமும் வாழ்த்துக்களும் அப்படின்னா. அவன் வந்து, நானும் வணங்குகிறேன், உங்கள் வாழ்த்துக்களை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு அவள் பணிவா சொல்றா. அப்படின்னு ஒரு மனித வாழ்க்கைக்கு எது அவசியம் என்று நினைக்கிறீர்கள்? எது இருந்தால் எதையும் சாதிக்கலாம், சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிறா. அவன் சொல்றான், அறிவு அப்படிங்கிறான். ஓ, மிகவும் உத்தமம், மிகவும் உத்தமம், அறிவு. சரி அப்படின்னு எல்லாரும் சந்தோஷம். யாருக்கு? அமைச்சருக்கு சந்தோஷம், மன்னருக்கு சந்தோஷம், தளபதிக்கு சந்தோஷம், ஏன் எல்லாருக்கும் சந்தோஷம். அட்லீஸ்ட் இளவரசிக்கு பிடிச்ச பதில உத்தரவு சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்போ என்ன பண்ணா இளவரசி, நீங்கள் என்ன செய்யுங்கள், அது ஒரு அறை இருக்கிறதா, அந்த அறையிலே அமர்ந்து கொள்ளுங்கள். நான் இந்த போட்டி முடிந்தவுடன் அபிப்பிராயத்தை கூறுகிறேன் அப்படின்னு சொன்னேன். எல்லாரும் சந்தோஷம். ராஜாக்கெல்லாம் அப்பா இவரை தேர்ந்தெடுத்தாச்சுன்னு சொல்லிட்டு இப்படியா கல்யாணம் பண்ணி வச்சுடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அவன் சந்தோஷமா கம்பீரா உட்காந்துக்கலாம், அவன் சந்தோஷம் தாங்க அவனுக்கு. அப்புறம் கடைசியில் என்னாச்சு? ஒத்துருமே இல்லை. பெல் அடிக்க போறாங்க. யாருமே இல்லையா, யாருமே இல்லையா, இளவரசிக்கு திருமணம் செய்தவர்களுக்கு யாருமே இல்லையா, யாருமே இல்லையா அப்படிங்கிறத கணபதி ஐயா இருக்கார் இல்லையா, ஆசிரியர் கணபதி ஐயா இருக்காரு, அங்கேருந்து வரார். வந்துட்டு ஒருவன் இருக்கிறான் அப்படின்னு சொன்ன முன்னாடிக்கணும் நிறுத்த போறான். அப்ப யாரு எங்க இருக்காங்க சொல்லுங்க அப்படிங்கிறத. இதோ ஒரு செகண்ட், ஒரே ஒரு நிமிடம் காத்திருங்கள்,
ஒரு நிமிடம் வந்து விடுகிறேன் அப்படின்னா நேராக போகிறார். பெட்டிக்கடையில் போய் கோவிந்தன் சொல்லி கோவால் பெட்டிக்கடை கோவிந்தன் எங்கள் ஊர் பெட்டிக்கடைக்கார பேர் அதே ஞாபகம் வருது எனக்கு. கோவால் மகன் இருக்கான் இல்லையா, அவன் பேர் என்ன, ரத்தனத்தை கூப்பிட்றாரு. இவா அப்படின்னார். ஐயா என்னங்க, உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, நல் வாய்ப்பு, இதை நீ பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நீ படிச்சிருக்க இல்லையா, அந்த படித்த அறிவு எந்த அளவுக்கு பயன்பட்டுருக்கு, நான் எந்த அளவுக்கு உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் அதன் மூலமாக ஏழை மாணவர்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கணும். அதுக்காக நான் என் வேண்டுகோளாக அதை ஏற்றுக்கோ, ஆசிரியரை வேண்டுகோள், தயவுசெய்து வா அப்படிங்கிறார். அப்போ அவனுக்கு புரியவில்லை. நல்ல சட்டையும் வேஷ்டி கட்டின்னு வாடா அப்படிங்கிறார். கட்டிட்டு வரான் அங்கேருந்து வந்தோம் போ அப்படிங்கிறார். நல்லா வீடு பெட்டெல்லாம் போட்டு ஜம்முன்னு அங்கேருந்து வரான். வெள்ளை ட்ரெஸ்ஸு வெள்ளை வேஷ்டியை கட்டிட்டு வரான் அங்கேருந்து. வந்தோடனே அப்பா இவன் தான் அனுப்ப போகிறேன், இவன் இளவரசியை பார்க்கணுன்னு. ஆசிரியரையா இளவரசி? இளவரசிக்கு ஒரு திருமணத்துக்காக ஒன்று பேட்டி கேட்பாங்க. உனக்கு என்ன பதில் தெரியுமோ நான் கற்றுக் கொடுத்ததே நீ சொன்னால் போதும். நீ வெற்றி பெற்றால் எனக்கு ஆனந்தம், நீ தோல்வி அடைந்தால் அதனால் வருத்தப்பட மாட்டேன். ஆனால் இந்த முயற்சியை நீ செய், அதில் பல அனுகூலங்கள் நமக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லப்போ ஆசிரியர் சொல்லிட்டார் இல்லையா, அது கணபதி ஐயா சொல்லிட்டார் இல்லையா, அதுக்காக போகிறான். போனோன்னே இளவரசி பார்த்தோன்னே, இளவரசி சிரம் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்ட்டு. எதற்காக சிரம் தாழ்த்தி வணக்கத்தை தெரிவிக்க வேண்டும் அப்படின்ட்டு, இப்பொழுது நான் இந்த நாட்டின் பிரஜை, இந்த நாட்டின் பிரஜையாக இருக்கக்கூடிய நான் மன்னரின் மகளாக இளவரசியை வணங்குவதுதானே முறை. அந்த முறையிலே நான் தங்களை சிரம் தாழ்த்தி வணங்கினேன், தவறில்லை அல்லவா அப்படின்னு கேட்டோன்னே அவளுக்கு சந்தோஷத்தாங்களே. தவறில்லை, நீ செய்தது சரியான செயலே, என்னுடைய வணக்கம் அப்படின்னு அவளும் சொல்கிறான். உடனே இவன் சொல்கிறான், சரி அப்படி கையை பிடிச்சி கையை கும்பிட்டுருக்கான். சரி நான் இன்னைக்கு நடக்கிற போட்டி என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னப்ப, எனது ஆசிரியர் ஐயா தான் என்னை அனுப்பி வைத்தார், நான் விவரம் புரிந்து கொண்டேன். அப்படின்றால் உமக்கு இதில் ஆர்வம் இல்லையா? இல்லை, ஆர்வம் இல்லாமல் இல்லை, நான் சிறு தயக்கத்தில் இருந்தேன். என்ன தயக்கம்? இல்லை, ஒரு இளவரசின் திருமணத்திற்கு என்னை போல் சாதாரண மாணவர்கள் கலந்து கொள்ள முடியுமா என்ற ஒரு தயக்கம். தேவையில்லாத தயக்கம். காரணம், ஒருவனுடைய தகுதி அடிப்படை என்பது அவனுடைய ஸ்டேட்டஸை பொறுத்து நான் அழைக்கவில்லை. மாறாக அவன் வாழ்க்கை தரம், அவன் எப்படி அமைத்துக் கொள்ள அவன் அஸ்திவாரம் அமைக்கிறான் என்கிற சாமர்த்தியத்தை வைத்தான் நான் தேர்ந்தெடுக்க இருக்கிற காரணத்தில் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லையே அப்படிங்கிறா. அவன் சொல்றான், ரொம்ப நல்லது, இது என் ஆசிரியர் சொல்லி நான் தெரிந்து கொண்டேன், அதற்காகத்தான் வந்தேன் அப்படின்னா. நல்லது. இப்போ நான் கேட்கின்ற கேள்விக்கு நீங்கள் பதில் கூற வேண்டும். கூற முடியுமா? எனக்கு தெரிந்த பதிலை நான் கூறுகிறேன் பணிவா சொல்றான். அப்ப கேட்கிறா, ஒரு மனிதனுடைய வாழ்வுக்கு மிக மிக அவசியமானது எது? அது இருந்தால் என்ன சாதிக்க முடியும் அப்படின்னு கேட்கிறாப்பா. அப்பா சொல்றான், எனது கற்றுக் கொடுத்த ஆசிரியர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது நான் சொல்லுகிறேன். என் வாழ்க்கையிலே நான் பட்ட பல வேதனைகளும் பல அனுபவங்களும் எனக்கு போதித்தது அது ஒன்றுதான். என் தந்தையும் தாயும் கற்றுக் கொடுத்தது அது ஒன்றுதான். நான் நடைமுறை ஒவ்வொரு நிமிடமும் அனுபவித்தது அது ஒன்றுதான். அதுவே உத்தமமான வாழ்க்கைக்கு அடி கோல் அஸ்திவாரம். இவ்வளவு வேகமாக பேசுகிறீர்கள் என்றால் நீங்கள் அனுபவமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். தினம் நான் அனுபவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். வாழ்க்கையின் முழு அனுபவம் நான் கற்றுக்கொண்டு விட்டேன், எனக்கு தெரிந்து விட்டது அப்படின்னு. அப்படி என்றால் நீங்கள் கூறுங்களேன், பதிலுக்கு என் கேள்விக்கு பதிலை சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். சம்ஸ்கிருதத்தில் எங்க ஆசிரியர் ஒரு சுபாஷித்தானிய சொல்லுவார். சுபாஷித்தானி அப்படி என்றால் அது தூய நன்மொழி என்ற அர்த்தம். அதைத்தான் சொல்லுவார். அதைத்தான் நான் கடைபிடித்து இன்றளவும் வருகிறேன். அதுதான் வாழ்க்கையின் அஸ்திவாரம். நல் வாழ்க்கைக்கு அதுவே அடிக்கோல் என்று நான் இப்போ நம்புகிறேன். யார் சொன்னாலும் அதுதான் எனது அறுதியான உறுதியான முடிவு. அப்படி என்றால் உங்கள் பதில் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், அழகா இந்த வாத்தியார் சொல்லி கொடுத்ததை தன் வாழ்க்கையில கடைபிடித்ததை அனுபவித்ததை அவன் சொல்லுகிறான். என்ன சொல்றான் தெரியுமா? ஆச்சாரக பரமோ தர்மஹா. ஆச்சார பரமோ தர்மஹா. ஆச்சாரகன்னு சொல்லணும், ஆனா பக்கத்துல அர்த்த வார்த்தை வந்ததுனாக்க ஆச்சாரகன்னு சொல்லப்படாது. ஆச்சார பரமோ தர்மஹா. ஆச்சார பரமம் தபஹா. ஆச்சார பரமம் ஞானம். ஆச்சாராத் கிம் ந சாத்தியதே. அப்படி நீங்கள் சொல்லுகிறது கேட்பதற்கு ஆசையாக இருக்கிறது, இதன் பொருளையை சொல்ல முடியுமா அப்படின்ட்டு அவன் சொல்றான். ஏன் சொல்ல முடியாது? நான் வாழ்ந்த வாழ்க்கையை தானே உங்களுக்கு பதிலாக சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஆச்சாரக
பரமோ தர்மஹா. ஆச்சார பரமோ தர்மஹா அப்படி என்றால் ஒரு மனிதனுக்கு நன்னடத்தை தான் மிக சிறந்த வாழ்க்கையின் வழிமுறை. நன்னடத்தை தான் வாழ்க்கையின் மிக சிறந்த வழிமுறை. அதைத்தான் சொல்றது ஆச்சார பரமோ தர்மஹா. பரமோ தர்மஹா, தர்மஹா என்றால் வாழ்க்கை. தர்மஹோ பரமோ தர்மஹா மிகவும் உயர்ந்த, மிக மிக உயர்ந்த வாழ்க்கை வழிமுறை. ஆச்சாரம் என்றால் நன்னடத்தை உள்ள வாழ்க்கை தான் மிக சிறந்த வாழ்க்கை. நன்னடத்தை உள்ளவனே மிக சிறந்தவன் அப்படி சொன்ன அர்த்தம் என்ன சொன்னீங்களே? ஆச்சார பரமம் தபஹா. ஆச்சார பரமம் தபஹா. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா நன்னடத்தை தான் மிக சிறந்த தவம். ஆச்சார பரமம் தபஹா, அது அந்த நன்னடத்தை தான் மிக சிறந்த தவம். அடுத்தது சொன்னீங்களே ஆச்சார பரமம் ஞானம். ஆச்சார பரமம் ஞானம், அதாவது அறிவு. நன்னடத்தை தான், அதாவது நல்ல அறிவு. அதாவது ஆச்சாரம் நன்னடத்தை இருக்கு, அந்த நன்னடத்தை தான் மிக சிறந்த அறிவு. ஆச்சாராத் கிம் ந சாத்தியதே. ஆச்சாராத் கிம் என்ன, ந சாத்தியதே எது சாதிக்க முடியாது. நன்னடத்தை இல்லைன்னா நன்னடத்தையால் எது சாதிக்க முடியாது. நன்னடத்தையால் சாதிக்க முடியாதது வேறு என்ன இருக்கிறது? எல்லாமே சாதிக்க முடியும். ஒருவன் நன்னடத்தை உள்ளவனாக இருந்தால் அவன் வாழ்க்கையே மிக சிறந்த வாழ்க்கையின் வழிமுறை. அது மிக சிறந்த தவம். அதுவே மிக சிறந்த அறிவு, அதாவது ஞானம், கல்வி. அது நன்னடத்தினால் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும். சாதிக்க முடியாதது எதுவுமே கிடையாது. ஆகினால் தான் எங்க ஆசிரியர் சொல்லி கொடுத்திருக்கார் ஆச்சார பரமோ தர்மஹா, ஆச்சார பரமம் தபஹா, ஆச்சார பரமம் ஞானம், ஆச்சாராத் கிம் ந சாத்தியதே அப்படின்னு சொன்ன இளவரசி. கைட்டு சொன்னா அப்படியே எல்லாரும் பார்க்கலாம். வீரரை கூப்பிடுறாங்க. நான் இளவரசி சொல்றேன், மகாராஜாவையும் மகாராணியையும் அமைச்சரையும் தளபதியையும் உடனே வர சொல்லுங்கள் அப்படிங்கிறா. அங்கே வராப்புல அப்பா சந்தோஷம் எல்லாரும் வராங்க. அதான அப்பா எனக்கு மாலை 2 மாலை கொண்டாங்க அப்படின்னாப்புல. 2 மாலை ஒன்று கொண்டு வராப்புல. கொண்டு பண்ணாருக்கு என்ன எனக்கு சந்தோஷம் தாங்கல. அப்போதான் அமைச்சர் சொல்றார், இவன் பெட்டிக்கடை கோவால மகனா அவனா எவ்வளோ அறிவில் மிக சிறந்தவன். அது செல்வத்தில் நவகோடி நவரத்தன செல்வந்தர் இருக்கார் இல்லையா, அவர் அளவுக்கு செல்வத்தை இவன் இல்லாட்டாலும் ஞானத்திலையும் புத்தியிலையும் இவன் மிக சிறந்தவன். அதனால தான் இளவரசி அவனை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதனால நம்ம அவனை தேர்ந்தெடுத்த விஷயத்துல நம்ம எந்த விதமான மாற்றுக்கத்தை வச்சுக்க வேண்டாம், உடனே திருமணத்தை முடிச்சுடலாம் அப்படின்னு அமைச்சர் சொல்றார். உடனடியாக பெட்டிக்கடை கோவாலு மகன் ரத்தனத்திற்கும் மதிய அழகிற்கும் திருமணம் கோலாகலமாக நடைபெறுகிறது. எல்லாருக்கும் சந்தோஷம் தாங்கல. அப்ப மன்னர் சொல்றார், என் ஒரே ரத்தனம், ஒரே ஒரு வேண்டுகோள் சொல்லுங்க மன்னா அப்படின்ட்டு. என் மகள் பெயர் மதி அழகி, உனக்கும் பேரை நான் மாற்றி மதி அழகன் என்று கூப்பிடலாமா அப்படின்ட்டு சந்தோஷமாக அப்படின்னா. திருமணத்துக்கு பிறகு பொதுவாக பெண்களுடைய பேரை சில பேர் மாற்றுவாங்க, சில குடும்பத்தில் பழக்கம் உண்டு. இவர் மன்னர் மாற்றுகிறார். அப்ப சொல்றார், சகலமான மக்களுக்கும் அறிவிப்பது என்னவென்றால், எனது மருமகனாக ரத்தினம் என்கிற மதி அழகனை ஏற்றுக்கொள்கிறேன். என் மகள் மதி அழகிக்கு திருமணம் செய்து வைக்கிறேன் அப்படின்னு மக்கள் கரகோஷம் செய்யறாங்க. ஏற்றுக்கொள்வோம், இளவரசி வாழ்க, இளவரசி வாழ்க சொல்றாங்க. மதியழகன் வாழ்க, மதியழகன் வாழ்கிறாங்க. திருமணம் கோலாகலமாக நடைபெறுகிறது. புரிஞ்சா உங்களுக்கு? இந்த சரஸ்வதி பூஜை நாளிலே, சரஸ்வதி பூஜை இன்னைக்கு இல்லை, இன்னும் 1 நாள் 2 நாள் பாக்கி இருக்கு. இன்னைக்கு நவராத்திரி குழுவில் இன்னைக்கு சரஸ்வதிக்கான பூஜை ஆரம்பம் ஆகியனால கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து இன்னைக்கு இந்த கதையை கூறினேன். குழந்தைகளே, எப்பொழுதுமே கேட்டுக்கொள்ளுங்கள். என்னதான் ஒருத்தர் கல்வி முக்கியம்னு சொன்னா இல்லையா, அவன் உட்காந்து வச்சா இல்லையா, அதை அவனுக்கு தாண்டி இப்ப இவன் என்ன பண்றான், நன்னடத்தை தான் முக்கியம்ட்டான். நன்னடத்தினால சிறந்த தவம், நன்னடத்தைய மிக சிறந்த அறிவு, நன்னடத்தையால சாதிக்க முடியாது என்னன்னு கேள்வி கேட்டான் இல்லையா. ஆகினால இவனை தேர்ந்தெடுத்தான் இல்லையா. நீங்களும் குழந்தைகளே, எவ்வளவு கற்று உணர்ந்திருந்தாலும் நன்னடத்தையுடன் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அதுவே வாழ்வில் மிக சிறந்த வழிமுறை. புரிந்து கொண்டீர்களா? நீங்களும் ஒரு நாட்டை ஆளக்கூடிய தகுதியை பெறலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். அது உங்களுக்கு விடைபெறுவது சுப்ரதாவி.